சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்டேட்ஸையும் மிஸ் பண்ணாமல் இருக்க. ஹேபிட்ஸ்னால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் காலைல எழுந்திரிச்சு உங்களுக்கே தெரியாமல் ஆட்டோமேட்டிக்காக ப்ரஷ் எடுத்து ப்ரஷிங் பண்ணுறது ஒரு ஹேபிட் தான். அப்படி இல்லைன்னா ஃபோன் எடுத்து என்ன புதுசாக மெசேஜ் வந்துக்குது அப்படின்னு பார்ப்பீங்க இல்லையா, அதுவும் ஒரு ஹேபிட் தான். இது எல்லாமே ஏதோ ஒரு நாள் நடக்கிறதில்ல, இது எல்லாமே சீரீஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ்னால தான் நடக்குது. அந்த ஹேபிட்ஸ்னால் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கினீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிற பழைய ஹேபிட்ஸ் அதெல்லாம் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கொண்டு வரணும்னு நினைக்கிற புது ஹேபிட்ஸ் எல்லாமே கொண்டு வரலாம். ஸோ வாங்க எப்படி ஹேபிட்ஸ்னால் ஃபார்ம் ஆகுது அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுப்போம். ஹேபிட்ஸை டோட்டலாக 4 ஃபேஸஸாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் கியூ. இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து ட்ரிகர் ஆகிக்கலாம். அதாவது உதாரணத்துக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன், இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு என்ன ட்ரிகர் ஆகுது அப்படின்றத சொல்லுங்கள். இந்த வீடியோவை பார்த்துப்பீங்க. சில பேருக்கு இந்த வீடியோவில் இருக்க மாதிரி டான்ஸ் ஆடி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு தோணிக்கலாம். இல்லை என்ன மாதிரி நினச்சிருந்தீங்கன்னா நம்மளும் இந்த மாதிரி பேக் ஃபிளிப் அடித்தா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சுருந்துக்கலாம். எத்தனை பேருக்கு அந்த தாட்ஸ் வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதைத்தான் ஆத்தர் கியூன்றாரு. அதாவது நம்ம ஒரு விஷயத்த பார்த்தோ, பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சோ, இல்லை ஒரு லொக்கேஷனில் நம்ம இருக்கும்போது இந்த கேரளா எவ்வளோ அழகாக இருக்குது, நம்ம இங்கே இருந்தால் நல்லா இருக்கும்ல, இங்கே இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி இங்கே வர பார்ப்போம். இந்த மாதிரி நமக்கு ஹேபிட்ஸையோ இல்லை ஒரு ரிசல்ட்டையோ நம்மளுக்கு இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோண வைக்கிறது தான் கியூ, அதாவது ட்ரிகர்னு ஆத்தர் சொல்கிறாரு. ஸோ இது தான் ஹேபிட் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கும். அடுத்த ஃபேஸ் கிரேவிங். ஸோ உங்களுக்கு ஒன்றத்தை பார்த்து அதை அடையணும்னு ஆசை வந்திருக்கலாம். இந்த ரிசல்ட்டாக நம்மளுக்கு வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு உங்களுக்கு ட்ரிகர் ஆகி அடுத்தது அது வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற கிரேவிங்ஸ் ஏற்படலாம். இந்த கிரேவிங்ஸ் தான் நம்ம செய்ய போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஏன்னா அது ரிசல்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுனால நம்மளுக்கு கிரேவிங்ஸ் ஏற்படும். ஸோ தேர்ட் ஃபேஸாக நம்ம ரெஸ்பான்ஸ் ஃபேஸில் போவோம். இந்த ஃபேஸில் அந்த ஹேபிட் நம்மளுக்கு வரத்துக்கு என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே நம்ம பண்ண ஆரம்பிப்போம். எக்ஸாம்பிள், வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெய்லி ரன்னிங் போகணுன்றது ஒரு ரெஸ்பான்ஸ். அதே மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் பார்த்துட்டு அது நல்லா இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா அது கிரேவிங். அதை போய் நீங்கள் சாப்பிட போகிறேன் அப்படின்ற ஆக்ஷன் எடுக்க போகிறீங்கன்னா அதுதான் அந்த கிரேவிங்க்கு நீங்கள் தர ரெஸ்பான்ஸ். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது தான் ரெஸ்பான்ஸ். ஸோ இந்த ஃபேஸில் நீங்கள் இந்த பிரச்சனைனா ஃபேஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் ஹேபிட் ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சிட்டிங்கன்னா சாட்டர்டே சண்டே அப்படி தான் எதுவுமே பார்க்கக்கூடாது, ஃபுல் டேவும் பண்ண பார்க்கணும். ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்ணி 5 நாள் ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணி சாட்டர்டே ஆர் சண்டே நீங்கள் வெளில போய் ஜங்க் ஃபுட் எடுத்துக்கினீங்கன்னா அன்றைக்கி பண்ண அந்த நாள் பண்ண எல்லா ஒர்க் அவுட்டுமே வேஸ்ட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு பண்ண போகிற ஹேபிட் நீங்கள் எல்லா நாளும் பண்ணணும். இந்த விஷயத்துக்கு மோட்டிவேட் பண்ணுற விஷயமா என்ன வரும்னா, நீங்கள் இந்த ஹேபிட்டை ஃபாலோ பண்ணுறது மூலிமா நீங்கள் என்ன ஆவீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். அதாவது 5 இயர்ஸ் நான் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணால் என்ன ஆவேன், இல்லைனா 5 இயர்ஸுக்கு இதே இடத்துல நான் பீஸாவோ பர்கரோ டெய்லி சாப்பிட்டுருந்தா என்ன ஆவேன் அப்படின்னு நினைங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நினைக்கிறப்ப சாய்ஸ் எடுக்கிறது ரொம்ப சிம்பிள் தான். ஏன்னா நீங்கள் என்ன சாய்ஸ் எடுக்கிறீங்களோ அதான் நீங்கள் டெய்லி எடுக்க வாய்ப்பாகவும் அது உங்கள் ஹேபிட்டாக மாறி அது உங்கள் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் இருக்க லைஃப்பை அஃபெக்ட் பண்ணும். ஸோ 5 இயர்ஸ் கழித்து நீங்கள் இந்த ஹேபிட் எடுத்தால் என்ன வாய்ப்பீங்கன்றத கிளியராக யோசித்து டெசிஷன் எடுங்க. 4வது அப்புறம் கடைசி ஃபேஸ் ரிவார்ட் ஃபேஸ். இந்த ஃபேஸில் நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற ரிசல்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணிப்பீங்க. பட் இதுக்கு பின்னாடி 3 பெரிய விஷயம் இருக்குது. அதை நீங்கள் கவனிக்கலீங்கன்னா நீங்கள் அட்டைன் பண்ண ரிசல்ட்டை நீங்கள் விட்டுருவீங்க.
நீங்கள் ரிசல்ட் அட்டைன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வரும். ரிசல்ட் முக்கியம் இல்லை, நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கிற ஹேபிட் தான் முக்கியம்னு. ஏன்னா அது மூலயமா தான் உங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்கும். ஸோ உங்களுக்கு ரிசல்ட்டே வரலனா கூட இந்த ஹேபிட் உங்களுக்கு ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ரிசல்ட் வரலன்ட்டு இந்த ஹேபிட்டை விட்டுறாதீங்க. ஏன்னா இந்த ஹேபிட் எவ்வளோ முக்கியம் அந்த ரிசல்ட் வரத்துக்குன்னு உங்களுக்கு தெரியும். சப்போஸ் சில பேருக்கு 1 வீக் ட்ரைனிங் பண்ணாலே ஈஸியாக வெயிட் லாஸ் ஆயிரும், இல்லைனா 1 மணி நேரம் உட்காந்து படித்தாலே ஒரு விஷயத்த ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. அதுக்காக நம்மளுக்கும் 1 மணி நேரத்தில் வரலையே, 1 வாரத்தில் உடம்பு இழைக்கலையே அப்படின்னு விட்டுட்டா நம்மளுக்கு வர வேண்டிய ரிசல்ட் வராமல் போயிடும், எந்தவித எஃபர்ட்டும் நம்மளால் கொடுக்க முடியாத போயிடும். ஸோ ரிசல்ட் அந்த விஷயம் பண்ணால் வரும்னு தெரிஞ்சால் அந்த விஷயத்த பண்ணிக்கினே இருக்கணும். ஏன்னா ஃபார்மாக இருக்க ஹேபிட் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். செகண்ட் ஒன், அந்த ஹேபிட்டை அப்புறம் ரிசல்ட் இது ரெண்டுத்தையுமே நம்ம அச்சீவ் பண்ணிட்டோன்னு நம்மளுக்கு தெரிய வந்ததுக்கப்புறம் நம்ம உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவோம். நம்ம அடைய நினைச்ச டாஸ்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். அவ்வளோதானா? இல்லை. இந்த மாதிரி முடிச்சிட்டோன்னு தெரிஞ்ச உடனே டிசிப்ளினை நம்ம விட்டுறக்கூடாது. ஏன் நம்ம ஆரம்பித்தோம்? நம்ம வெயிட் அதிகமாக இருக்குன்றதோ இல்லை புதுசாக ஒரு ஸ்கில் கற்றுக்கணும் அப்படின்னு ஆரம்பித்தோம். பட் அதை கற்றுக்கின்னு முடிச்சுட்டு அதில் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கப்புறமா அதை அப்படியே விட்டுட்டா நம்ம எங்கே இருந்தோமோ அப்படியே டீக்ரேட் ஆகி போயிடுவோம். லைஃப்பில் நம்ம எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்க மாட்டோம். ஒன்று இப்போ இருக்கிறதோட பெட்டராகவும், இல்லைனா இப்போ இருக்கிறதோட வேர்ஸராகவும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஏதோ ஒன்று தான் நம்ம ஆகுமே தவிர நம்ம லைஃப்பில் கான்ஸ்டண்ட்டாக போயினே இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த விஷயத்தில் செகண்ட் மான்ஸ்டர் என்னன்னா டிசிப்ளின். விடுற வைக்கத்தான் செகண்ட் மான்ஸ்டர். மூணாவது வரப்போகிற மான்ஸ்டர் இல்லைனா பிரச்சனை அப்படி என்னன்னா உங்களுக்கு எக்ஸ்டர்னல் கேசஸ் எதாவது வரலாம். அதாவது உங்களால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற நிலைமை வரலாம். எக்ஸாம்பிள், வெக்கேஷன் உங்கள் ஃபேமிலியோட போகிற மாதிரி இருக்கலாம். அதனால் உங்கள் கோல்ஸில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் ஆகலாம், இல்லை உடம்பு சரியில்லாமல் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்டர்னலாக சில காசஸ் வரப்போ உங்களால் எதுவும் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களோட ஃபுல் பொட்டென்ஷியல் முன்னாடி என்ன தந்தீங்களோ அதையே இப்போ தரணும்னு நினைக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு உடம்பு சரியில்லாதப்ப உங்களால் ஃபுல் எஃபர்ட் போட்டு உங்களால் எக்ஸசைஸ் பண்ண முடியாது, இல்லைனா ஃபுல் எஃபர்ட்டோடு உங்களால் படிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணலான்னா உங்களோட ஃபுல் மேக்ஸ் பொட்டென்ஷியலில் ஒரு பாதி அளவு நீங்கள் பண்ணலாம். அப்படி பண்ணுறது மூலயமா உங்களுக்கு உங்கள் கோல் என்ன ஹேபிட்டை மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும், உங்கள் கோலை நோக்கி போய் நிற்கிற மாதிரியும் இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக உங்கள் பொட்டென்ஷியல் நேற்று எப்படி எக்ஸசைஸ் பண்ணணும் அதே மாதிரி தான் இன்றைக்கும் பண்ணுவேன், 10 ரவுண்டு கிரவுண்டில் ஓடினேன், இன்றைக்கும் அதே மாதிரி தான் ஓடுவேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு உடம்பு சரியில்லாதப்ப பண்ண முடியாது. அது உங்கள் டிசிப்ளினை லூஸ் பண்ண வைக்கும், அது உங்களையே டிஸ்கரேஜ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் எக்ஸ்டர்னல் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் கோலை அலைன் பண்ணிக்கணும். ஸோ ஒரு ஹேபிட் ஃபார்ம் ஆகிறதுக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்குது. இதை ரொம்ப சிம்பிளாக 4 ஸ்டெப்ஸாக ஆத்தர் நம்மளுக்கு சொல்லியிருப்பார். ஸோ இதை ஃபாலோ பண்ணுறது மூலிமா நம்ம கோல்ஸை ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.